நிலாவை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க வானதிக்கு பாண்டி சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே பாண்டி, நீ என்னோட தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அந்த பொண்ணு வானதிக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நீ ஒரு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்க. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட்டா இருக்கல. உண்மையாலுமே நீ நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் வானதி அங்க வீட்டு வாசலுக்கு வராங்க. பாண்டி, பாண்டி, நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி குரல் கொடுக்க பாண்டி வெளியே வந்ததும், ஏய் வானதி, என்ன இப்போ எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்க? என்ன பாண்டி, உன்னை கையோட கூட்டிக்கிட்டு கடைக்கு போலாம், அப்படியே வீட்டில் இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். அதுக்குள்ள ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு இப்போ எதுக்காக இவ்வளவு பதட்டமா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்க, அது வந்து ஒன்றும் இல்லை வானதி, வா வா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி கூப்பிட வானதியோ அங்க இருந்த சோழன், சேரன், பல்லவன், நடேசன், அங்க நின்றுக்கிட்டு இருந்த நிலான்னு எல்லாரையும் சந்தோஷமா, நீங்க இன்னைக்கு என் கடைக்கு வரணும், நாங்கள் இன்னைக்கு தான் சேர்ந்து கடையை திறக்கிறோம். எனக்காக பாண்டி முதல் முறையா ஒரு கடையை பார்த்து எனக்காக கொடுத்துருக்கான். அதனால நீங்க எல்லாரும் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேச, உடனே சோழன் இருந்துக்கிட்டு, ஏம்மா வானதி, யார் சொன்னது இந்த பாண்டி தான் உனக்கு கடையை பார்த்து கொடுத்ததுன்னு? அவ்வளவு வேலையும் நான் தான் பார்த்தேன். ஆமாம், நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். சரி, அப்படியே பாண்டிக்கு சொல்லலாமே, நீ தான் ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியேன்னு நான் ஹெல்ப் பண்ணா, கடைசியில் நீ என்னமோ பாண்டி தான் கடையை பார்த்து கொடுத்த மாதிரியல ஓவர் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. இவன் அதுக்கெல்லாம் அவ்வளவு ஒர்த்தே கிடையாது, புரிஞ்சதில்ல? சரி சரி, நாங்கள் எல்லாரும் கிளம்பி குடும்பத்தோட அங்கே மெடிக்கல் ஷாப்புக்கு வரோம், நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்ல, உடனே வானதி இருந்துக்கிட்டு, பாண்டி, என்ன பாண்டி இது, நீ தானே எனக்கு கடையை பார்த்து கொடுத்தேன்னு சொன்ன, இப்போ என்னமோ சோழன் ப்ரோ தான் பார்த்து கொடுத்ததா சொல்கிறாரு, இதில் எதுதான் உண்மை? ஐயோ வானதி, யார் பார்த்து கொடுத்தா என்ன, இப்போ நீ ஒரு நல்ல கடையில் ஒரு ஓனர் ஆயிட்டல, அது போதாதா? சரி, அவன் பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத, முதல்ல கிளம்பு, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். இல்லை பாண்டி, நீ என் கூடவே வா, அவங்க எல்லாரும் அப்புறமா கூட வரட்டும், வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி அங்கே பாண்டியை அழைச்சிக்கிட்டு நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் கிட்ட வந்த நிலா, என்ன நிலா கிளம்பிட்டியா? சோழன், கிளம்பிட்டேன். நாம் இப்படியே வெறும் கையோட போக வேண்டாம். முதல் முறையாக வானதி கடையை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்ல. நாம் முதல்ல ஒரு கடைக்கு போய் ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு அப்புறமா அங்கே மெடிக்கல் ஷாப்புக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிட்ட அங்கே நிலா சொல்ல, சோழனும் நிலாவும் கிளம்பி கிஃப்ட் வாங்குறதுக்காக கடைக்கும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மெடிக்கலுக்கு வந்த வானதியோட குடும்பமும், இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியோட குடும்பமும் அங்கே மெடிக்கல் ஷாப்புக்கு வர, இதை பார்த்ததும் அங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு, அண்ணே எங்கண்ணே நிலா அண்ணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, டேய், அவங்க 2 பேரும் எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்கடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அண்ணே சீக்கிரமா வர சொல்லுங்கண்ணே. ஏய் பாண்டி, இங்க என்ன எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க, இப்போதான் நீ நிலாவை காணும், அதை காணும், இதை காணும்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம வா பாண்டி, நேரமாச்சு, ரிப்பன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கூப்பிட, ஏய் வானதி, கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு நிலா அண்ணியும் சோழனும் வந்துடுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் நிலாவும் சோழனும் காரை விட்டு இறங்கி வந்து அங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியுமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எங்க போயிட்டீங்க, நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன், சீக்கிரமா வாங்க, ரிப்பன் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி நிலாவையும் சோழனையும் அழைச்சிக்கிட்டு போய் அந்த இடத்துல நிக்க வைக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க வானதியோ, ஏ பாண்டி, வா பாண்டி, இந்தா நீ ரிப்பன் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிசரை எடுத்து அங்க இருந்த பாண்டி கிட்ட கொடுக்க, பாண்டியோ நிலா கிட்ட அந்த சிசரை கொடுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதிக்கு அப்படியே கோபம் வந்து, பாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட தானே சிசர் கொடுத்தேன், நீ தான் ரிப்பன் கட் பண்ணி என்னோட பிஸ்னஸை தொடங்கி வைக்கணும், அதை விட்டுட்டு இப்போ எதுக்காக நீ உங்க அண்ணி நிலா கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கேட்க, உடனே இங்க பாண்டி இருந்துக்கிட்டு, இங்க பாரு வானதி, எங்க வீட்டில் எங்க எல்லாருக்குமே தெய்வம் மாதிரி எங்க அண்ணி நிலா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த ரிப்பன் கட் பண்ணுறது சரிப்பட்டு வராது. அவங்க கட் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி வைக்கட்டுமே, அவங்க ரொம்ப ராசியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டி சொல்ல, போதும் பாண்டி, சும்மா நிலா நிலான்னு உங்க அண்ணி புராணத்தையே பாடாத. எனக்கு இந்த மெடிக்கல் ஷாப்பு கிடைக்கிறதுக்கு காரணமே நீ தான். அப்படி இருக்கும்போது
நீ கட் பண்ணு. அப்படி இல்லையா உன்னால முடியாதுன்னா என்கிட்ட சொல்லிடு. என் அப்பா அம்மாவை விட்டு நான் இந்த ரிப்பனை கட் பண்ணி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். அந்த சிசரை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கையில வச்சிருந்த அந்த சிசரை புடுங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவோ, பாண்டி என்ன பாண்டி விடுங்க, அவங்க யார்கிட்ட சிசர் கொடுத்து கட் பண்ண சொல்றாங்களோ, யாருக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களே கட் பண்ணிட்டு போட்டோம். இப்போ எதுக்காக இந்த இடத்துல இதெல்லாம் பேசணுமா? வேண்டாம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிக்கிட்டு இருக்க. போதும் நிலா, அப்படியே நல்லவ மாதிரி இங்க நாடகத்தை நடத்தாத. என்ன வானதி பேசுறீங்க? ஆமா நிலா, எப்ப பாரு நிலா நிலான்னு உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களை தானே தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது. என்னோட கடை, நான் யார் ஆசைப்படுறனோ பாண்டி கடையை திறக்க மாட்டான். அப்ப கூட உங்ககிட்ட தான் இந்த சிசரை எடுத்து கொடுத்து இந்த கடையை திறக்க சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அம்மா அப்பா இங்க வாங்க, நீங்களே இந்த கடையை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி சொல்ல. ஏய் வானதி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அதான் பாண்டி சொல்றாருல, அவங்க வீட்லயே நிலா தான் தெய்வம் கடவுள் மாதிரின்னு. அவர் யாருக்கு ஆசைப்படுறாரோ அவங்களே வெட்டி இந்த கடையை திறக்கட்டுமே. யார் கடையை திறந்தா என்னடி? நிலாவும் ஒரு ராசிக்கார பொண்ணு தாண்டி. நீ அவங்கள வச்சு கடையை திறந்தனா உண்மையா நீ மேல வருவ. அதை யோசிச்சு பாரு. சும்மா இந்த பொறாமையில பொங்காத. அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? நான் பொறாமையில பொங்குறேனா? இங்க பாரு, இந்த கடை திறக்கிறதுக்கு நீங்க நகை கொடுத்தீங்க. பாண்டி இந்த கடையை பார்த்து கொடுத்தான். அப்படி இருக்கும்போது உங்களை தவிர இந்த நிலாக்கு எப்படிமா தகுதி இருக்கு? வேண்டாமா, நான் சொல்றத கேளு. உன்னால முடிஞ்சா திறந்து கொடு, அப்படி இல்லைனா நானே இந்த கடையை திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க நடேசன் இருந்துகிட்டு, ஏமா என்னம்மா இது? என் வீட்டு மருமகளை நீ அவமானப்படுத்தி பேசுற. இப்போ பாண்டி என்ன சொல்லிட்டான்? நிலாவை பத்தி ஒரு 2 வார்த்தை பெருமையா சொல்லிட்டான். அது உனக்கு பொறுக்கலையா? இங்க பாரு பாண்டி, இந்த பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன் விளங்கவே மாட்டேன். நம்ம வீட்டு மருமகளை இவ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் நாம இங்க நின்னுகிட்டு இருக்கணுமா என்ன? டேய் கிளம்புங்கடா. ஏமா நிலா வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பேச. அங்கிள் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அங்கிள். ஏதோ வானதியோட வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்படி தடங்களா யாரும் இந்த இடத்த விட்டு போக வேண்டாம். பாண்டி நீங்களே அந்த சிசர் வாங்கி கட் பண்ணி இந்த கடையை திறந்து வைங்க, நான் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீலா பாண்டியை பார்த்து கேட்க. பாண்டியோ அங்க வானதி கிட்ட இருந்து சிசரை வாங்கி அந்த கடையையும் திறந்து விட்டுட்டு உடனே அங்க நிலா எடுத்துக்கிட்டு போய் ஒரு கிஃப்டை எடுத்து அங்க வானதி கிட்ட, வாழ்த்துக்கள் வானதி, மென்மேல நீங்க இந்த பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும். இது மாதிரி நிறைய மெடிக்கல் ஷாப் நீங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை வாங்கி இங்க வானதி தூக்கி விசிறி எறிய. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நிலாக்கோ ரொம்ப அதிர்ச்சியாகி வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமா போய் நின்னுறாங்க. இதை கவனிச்ச சோழனும், ஏய் வானதி, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? எதுக்கா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? நிலா எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உனக்காக கடையை திறக்கிறேன்னு சொல்லி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. நீ இதை தூக்கி விசிறி எறிகிற. டே பாண்டி, நீ கூப்பிட்டங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் நிலாவை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்படி வானதி எல்லாரும் முன்னாடியும் நிலாவை அவமானப்படுத்தி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி இருந்தோம் நிலா இங்க நிக்கிறானா அவளோட பெருந்தன்மைய நீயே நினைச்சு பாரு. நிலா, இதுக்கு மேல நீ எதுக்காக இங்க இருக்கணும்? நாம வந்த வேலை முடிஞ்சுது, நாம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலாவை அழைச்சிக்கிட்டு சோழன் கிளம்ப. பின்னாடியே அங்க நின்னுக்கிட்டு இருந்த பல்லவன் நடேசன்னு கிளம்பி போறத பார்த்ததும் இங்க பாண்டி இருந்துகிட்டு, என்ன வானதி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் குடும்பத்துல இருந்து வந்திருக்க எல்லாரையும் இப்படி அவமானப்படுத்தி அனுப்புற? நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு இங்க பாண்டி அங்க நின்னுக்கிட்டு இருந்த வானதியை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. என்ன பாண்டி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்போ எதுக்காக என்ன அடிச்ச? நான் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது. என் கடையை யார் திறக்கணும் திறக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். உன் இஷ்டத்துக்கு அந்த சிசரை எடுத்து நீ நிலா கிட்ட கொடுத்து கடையை திறனா நான் என்ன அமைதியா இருப்பேனா? அப்படியெல்லாம் என்னால் அமைதியா இருக்கவே முடியாது. டே பாண்டி, பிரச்சனை வேணாண்டா. அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வா, நிலா போயிடுச்சு, நாமளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேரனும் அங்கே பாண்டியை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போற. இன்னொரு பக்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த வானதியோட அப்பாவும் அம்மாவும், ஏய் வானதி, நீ எதுக்காக தான் இப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல. உண்மையா சொல்றேன், நீ இந்த கடையை ஆரம்பிக்கும் போது எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா இப்ப சொல்றேன், அந்த வீட்டுக்கு நீ பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போனேன்னு வச்சுக்கோ, அந்த குடும்பத்தையே நீ களைச்சி விட்டுட்டு வந்துருவ போல இருக்கு. பாவண்டி அந்த பொண்ணு அந்த கடையை திறக்கிறதுனால உனக்கு என்ன ஆயிட போகுது? இல்ல நீ என்னதான் குறைஞ்சிட போற?
ச்சே, அந்த பொண்ணு எப்பேற்பட்ட வசதியான பொண்ணு, இப்படி இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்புறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா வானதி? என்னங்க, இதுக்கு மேல நாம எதுக்காகங்க இங்க நின்னுகிட்டு இருக்கணும்? விட்டா நம்மளையும் இவ அவமானப்படுத்திடுவா. நாம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியை திட்டி விட்டுட்டு அங்க வானதியோட அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போக, இன்னொரு பக்கம் ரொம்ப கோவத்தோட அங்க நிலாவை நினைச்சு அப்படியே உக்காந்துடுறாங்க வானதி.